வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் எப்போது எம்பியா பதவி ஏற்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அவர் அமெரிக்கால இருக்காரு. நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 நடந்தது. அந்த 2024ல ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. திமுக தலைமையிலான கூட்டணியில அவர் இணைஞ்சு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணாரு. தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப என்ன ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னா, மக்கள் நீதி மையத்துக்கு 2025ல ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும், அவர் பண்ற பிரச்சாரத்துக்கு ஈடாக அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. திமுக பெற்ற வெற்றியில மக்கள் நீதி மையத்துடைய பங்கும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த வேல்யூ இருக்கிறதுனாலதான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேல மொத்தம் 6 ராஜ்யசபா சீட்டு வேக்கண்ட் ஆகுது. அந்த 6 ராஜ்யசபா சீட்டுக்கு தான் ஆட்கள் போட போறாங்க. அதுல 4 திமுக, 2 அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த ராஜ்யசபா எம்பி தான் போட முடியும். ஸோ டிஎம்கேக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு 4, அவங்க ஏடிஎம்கேக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு 2 எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. இது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறது கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு எம்எல்ஏ இருக்கோ அதுக்கு தகுந்தது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவர் கேட்டார், நம்ம தேமுதிக, தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல தர்றதா சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இங்க யாரும் எதையும் ஃப்ரீயா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட அதுக்கான வேல்யூ இருந்தா தான் கொடுப்பாங்க. அந்த வேல்யூ கிடையாது. உங்களுக்கு 0.5% கீழே உங்களோட ஓட்டு போயிடுச்சு. விஜயகாந்த் இருந்தப்ப இருந்த கதை வேற, இப்ப இருக்கிற கதை வேற. அதனால எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஈவன் ஒப்பந்தம் போட்டு முடியாதுன்ட்டாரு, கையெழுத்து போட்டும். நம்பர் 1. நம்பர் 2, இதே தான் வைகோக்கு நடந்தது. வைகோ கட்சிக்கு ஒரு தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அவர் பையனுக்கு கொடுத்தாச்சு. ஆனா அவருக்கு பார்லிமெண்ட் சீட்டு கொடுக்க, இது ராஜ்யசபா கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, அந்த கட்சியுடைய வேல்யூ அவ்வளவுதான், அதுவே அதிகம். அந்த கட்சிக்கு அந்த கூட்டணியில வச்சிருக்கிறதே அதிகம், அதுவே அதிகங்கிறதுனால அவங்களுக்கு அதை கொடுக்கல. ஸோ வேல்யூ இல்லாமல் தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலில் யாரும் எதையும் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வேல்யூ இருந்ததுனால தான், மக்கள் நீதி மையத்துக்கும் கமல்ஹாசனுக்கும் வேல்யூ இருந்ததுனால தான் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஓட்டு பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். முதல்ல 2019 எலெக்ஷனாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், தனித்தே நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதனுடைய விளைவு தான் இந்த நம்மளுடைய பிரச்சார வலிமை. கமல்ஹாசன் இஸ் எ கிரவுட் புல்லிங் லீடர். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்காங்க. ஜூலை 25ஆம் தேதி அவர் எம்பியா பதவி ஏற்றுக்கிறார். ஜூலை 24ஆம் தேதியோட தமிழகத்தை சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிகளுடைய அந்த பதவி காலம், அந்த டென்யூர் முடிவடையுது. ஸோ ஜூலை 25ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கு முன்னதாக ஒரு 20ஆம் தேதி வாக்கிலேயே அவர் நம்ம இந்தியா திரும்பிடுவார். 25ஆம் தேதி டெல்லியில் அவர் மக்கள் நீதி மையம் தலைவர், மக்கள் நீதி மையத்துடைய முதல் ராஜ்யசபா எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவல். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இதுதான் முதல்ல மக்கள் நீதி மையம் ஒரு ஒரு என்ன சொல்றது, சட்டசபை அந்த மாதிரியான ஒரு உறுப்பினர் ஆறது இதான் முதல் தடவை. அதுவும் ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்தியா முழுவதும் நம்ம நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும். இந்திய பாராளுமன்றத்துல நம்முடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்மவர் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த செய்தி வந்திருக்கு. பாடகர் கமல்ஹாசன், இந்த பாடகர் கமல்ஹாசன்ல 91 to 94, அதாவது 95ன்னு வச்சோம்னா 95ல அந்த படத்துல கமல்ஹாசன் சொந்த குரல்ல பாடல. 91ல குணா படத்துல கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை பாடினாரு. 92ல சிங்காரவேலன், அதுல 2 பாட்டு பாடினாரு. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத, இன்னொரு பாட்டு போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி. அதே 92ஆம் வருஷம் தீபாவளிக்கு வந்த படம் தேவர் மகன். அதுல இஞ்சி இடுப்பழகி பிரமாதமா பாடியிருப்பாரு. அப்புறம் 93ல மகாநதி, தன்மானம் உள்ள நெஞ்சு அந்த பாட்டு பாடியிருப்பாரு. 94ல சதி லீலாவதி, மாறுகோ மாறுகோ மாறுகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை.
ஸோ இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. இதுல உங்களுக்கு பிடித்த பாடல் எது? இதுல பெஸ்ட் எது? என்ன கேட்டா பெஸ்ட் வந்து போட்டு வைத்த காதல் தான் பெஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஹை பிச்சு வேற யாராலையும் பாட முடியாது. அதுக்கப்புறம் இஞ்சி இடுப்பழகி அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கா அந்த மாதிரி பாட முடியாது. அப்புறம் கண்மணி அன்போடு அந்த மாதிரி வரிசையில வரும். உங்களுடைய லைனப் என்னன்னு சொல்லுங்க. இதுல என்னன்னா, நம்ம முக்தா சீனிவாசன் அவர்கள் கமலஹாசனை பத்தி சொல்லும் பொழுது கமலஹாசனுடைய நினைவாற்றல் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, சூரியகாந்தின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து முக்தா சீனிவாசன் டைரக்ஷன்ல அவங்க முக்தா பிலிம்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் மாஸ்டர் இருக்காரு, அவருடைய உதவியாளர் கமல்ஹாசன். அந்த படத்துல முத்துராமன் அண்டு ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் அதுல நடிக்கிறாங்க. அதுல ஒரு பாடல் காட்சி மேரி தில்ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாடல் காட்சி அது வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு அவங்க போட்டு பார்க்கும்பொழுது அவங்க ஜெயலலிதா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த காஸ்டியூமை மாத்திட்டு நம்ம திருப்பி ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரீஷூட் பண்ணணும்னு சொன்னா தங்கப்பன் மாஸ்டர் கேரளால இருக்காரு, அவர் இங்க இல்லையே, நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம படம் வேற ரிலீஸுக்கு நாள் இதுவாச்சு, சீக்கிரம் பண்ணணுமே அப்படிங்கும் பொழுது, இல்ல அதுல கமல்னு அவரோட அசிஸ்டன்ட் இருந்தாரு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு எல்லாமே கரெக்டா ஞாபகம் இருக்கும், நீங்க கமலை கூட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கமலை கூட்டு வந்தா கமல் அப்படியே என்ன ஸ்டெப்போ அதை அப்படியே ஆடி காமிக்கிறாரு. இது 3 மாசம் கழிச்சு நடக்குது. அப்படியே ஆடி காமிச்ச உடனே அப்ப கமல் நீங்களே இதை வந்து இந்த பாட்டை வந்து எடுத்து கொடுத்துருங்கன்ன உடனே கமலஹாசனே அந்த பாட்டை எடுத்து கொடுக்குறாரு. அசிஸ்டன்ட் அவர் தானே, அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரு, அவரே அந்த பாட்டை வந்து அந்த காஸ்டியூம் அவங்களுக்கு வந்து அந்த முதல்ல கொடுத்த காஸ்டியூம் திருப்திகரமா இல்லை. ஸோ ஜெயலலிதா சொன்னா வேற வழி இல்லை, காஸ்டியூமை மாத்தி தான் ஆகணுங்கிறதுனால டைரக்டரும் அந்த அவங்களுக்கு திருப்தி வர்ற மாதிரி மாத்தி அந்த பாட்டை கமல் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து பயங்கர ஹாப்பி முக்தா சீனிவாசன். கமல் வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனை தங்கப்பன் இல்லாம ரிலீஸுக்கு நம்ம ஷார்ட் நோட் டயத்துக்குள்ள அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு. அது வந்து பயங்கர ஹாப்பி. பின்னாடி அவர் வந்து படங்கள் நடிக்கும் பொழுது அந்த ரங்கம் அப்படிங்கிற படத்தை வந்து முக்தா சீனிவாசன் தயாரிக்கிறாரு முக்தா பிலிம்ஸ்ல. அப்ப கமல் நிறைய மலையாள படங்களை நடிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் பாடுவார், செட்ல எல்லாம் நிறைய பாடி காமிப்பாரு. அப்படி பாடும் பொழுது கமல் குரல் சூப்பரா இருக்கு, ஏன் இவரை வந்து ஒரு பாட்டு பாட வைக்க கூடாது அப்படின்னு தோணுன உடனே அவர்கிட்ட கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேதாஜிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. நீங்க அந்த லிரிசிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நேதாஜின்னு இருக்கும். அவர் ஒரு கல்லூரி மாணவர். ஸோ அவர் வந்து அந்த பாட்டை வந்து லிரிக்ஸ் அவர் தான், தேவராஜன் மாஸ்டர் தான் மியூசிக் அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்தை வந்து அந்த பாட்டை வந்து கமல் பாடினா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி அவரை பாட வச்சாங்க. ஸோ அவர் அது 75 வந்த படம். அப்பெல்லாம் நிறைய மலையாள படங்கள் கமல் தொடர்ந்து கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். இப்ப இவங்க எப்படின்னா, கமலுக்கு வந்து கால் ஷீட்டே இல்லை. இவங்க வந்து கேரளால போய், அதாவது கமல் வந்து மலையாள படத்துல நடிக்கிறாரு, அந்த கேப்ல வந்து இவங்க கேரளாலேயே ஷூட்டிங் வச்சாங்க. ஸோ அந்த அளவு கமலுக்காக கமல் நடிச்சே ஆகணும், அவருடைய டேட் வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், அது கேரளாவில் அவர் நிறைய படங்கள் நடிக்கிறதுனால ஷூட்டிங்கை கூட அங்கேயே வச்சுப்போன்னு சொல்லி கமல் தான் வேணும் முடிவு பண்ணி, கமல் தான் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி உறுதியா இருந்தவர் முக்தா சீனிவாசன். ஸோ அவர் தான் கமலை வந்து சினிமா பின்னணி பாடகராக்கினார் அப்படின்னா அது மிகையாகாது. ஓ மானே மானேன்னு ஒரு படம், அதுல வந்து மோகன் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுல வந்து அவருக்கு கமலஹாசன் பாட்டு பாடியிருந்தாரு, பொன்மானை தேடுதே. அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு நன்றி சொல்லுவாங்க, பொன்மானை தேடுதே பாடலை பாடியதற்கு நன்றி அப்படின்னு போட்டு தான் அந்த படத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த அளவு கமலஹாசன் ஒரு வேல்யூபிள் வாய்ஸ் பிளேபேக் சிங்கரா இருந்திருக்காரு.